வாட்ஸ்அப் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கி நம்புகிறேன். வெல்கம் டு விகி கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கிராணி கேம் நாளோட போகிறோம். கிராணி மொட்டையாக இருப்பான். இதில் இந்த ப்ரோ கேட்டிருந்தாரு. ப்ரோ இது பண்ண கிராணி 2ல் இது பண்ணால் லைவில் போடு ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஏன்னா லைவில் போட முடியாது ப்ரோ, மன்னிச்சிரு. ஏன்னா லைவில் போட முடியாது. ஏன்னா லைவில் போட்டால் அப்பப்போ கேமரா ஓப்பன் ஆகிடுது, அப்பப்போ எதாவது தெரியாமல் கிளிச் ஆகி இதாக ஆகுது. இதனால நான் சரியாக இது பண்ண முடியல ப்ரோ. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணி வேறு போடணும். அதனால் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி. நம்ம நிறைய வீடியோஸ் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கும் கைஸ், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ 150 சப்ஸ்கிரைபர் அடித்தோடனே யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஒரு சப்ஸ்கிரைபராக எக்ஸ்ட்ரா வாங்க மக்களே, ப்ளீஸ் மக்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டே. ஓகே, ஃபஸ்ட்டு டே. இந்த வாட்டி நம்ம எதையாவது தப்பிச்சே ஆகணும். ஏன்னா கிராணி வேறு எடி அடிக்கணும். இது வேறு க்ளவுஸ் வேறு இதாகிட்டேங்க. இருங்க ஒரே விஷயம். இது வேறு க்ளவுஸ் அப்படி கோணியாக போயிட்டுருக்கு. கேமிங் க்ளவுஸ் தான். இதை ஃபோனில் விளாட்றேன். இந்த கேம் பேரும் நான் கீழே கொடுத்துருக்கேன், விளாடி போயிருங்க. ஓகே, நம்ம மேலே போயிட்டு மெயினாக கன்னோட இது வேணும். வெப்பன் கீ வேணும். வெப்பன் கீ வச்சுலாம் கன் எடுக்கணும். ஐயோ கிராண்ட்பா பார்த்துட்டான். ஐயோ கிராணி வேறு பார்த்துட்டான். அவன் சொல்லி முடிஞ்சுது. ஐயோ கிராண்ட்பா வேறு ஒன்றே பார்த்துட்டான். எப்படி தான் பார்க்குறான் தெரியல, அடுத்த செகண்ட் பார்க்குறான். ஓகே, இங்கே தான் கிடைக்கிற பார்ப்போம். இங்கே ஃபியூஸ் இருக்குது, ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஏய் கிராண்ட்பா அவன் பக்கத்தில் தான் இருக்க. அடப்பா முட்டா போயிடா வைப்பான் போலே. அவன் மண்டியிலே அறிவே இல்லை போல. அங்கே பாருங்க, இப்போ தான் அவன் கண்ணு முன்னாடியே போடணும். ஐயோ கிராணி பார்த்துச்சு. ஆத்தி என்னடா எல்லாம் பார்க்குறீங்க. ஓகே, இந்த ஓட்ட வழியாக போய் ஒழிஞ்சு போயிட்டான். ஓகே, இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். யாருக்கும் தெரியல. யாரும் இருக்காங்களா பார்ப்போம். யாரும் இல்லைல்ல, சைலண்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு சவுண்டும் காணும். இங்கே ஆளே காணும், ஒரு சவுண்டு இல்லையே. கீழே போயிடுச்சா? திடீர்னு போகும்போது அடி வாங்கிட்டு போகிறோம், அதான் ஒரு பிரச்சனை. ஓகே, திறக்கலாமா? திறப்போம். நம்ம தைரியம் காத்தி போவோம். கடவுளே காப்பாற்றலையே. ஓகே, கிராண்ட்பா அங்கே போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கல. பார்த்துட்டுனால என்னத்தை பிடிக்க வருவான். ஓகே, அங்கே போயிட்டுருக்கான் பாருங்க. நல்லா அசைஞ்சு போயிட்டுருக்கான். லாக் இருக்குது, அந்த லாக்னா தேவையில்ல. நம்ம ஃபியூஸு வேணும்னு தெரிஞ்சு. ஏன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறாண்டா ஃபியூஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம். ஐயோ கிராணி பார்த்துட்டா போகணும். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிருவோம்னா. ஓகே, இங்கே வச்சிருவோம். அப்போ அந்த சவுண்டுக்கு வேறு கிராணி வரும்ல. இப்போ வரும் பாருங்க, வந்துருக்கு சொட்ட கேள்வி. ஓகே, கீழே ஸ்டன் கன்னுக்க பார்ப்போம். கீழே நான் நினச்ச மாதிரியே இருக்கு. அடடா மணியே ஒளியே ஐயா டப்பாங்க ஐயா வந்திருக்குயா. வாங்க ஐயா, டப்பாங்க வந்திருக்கு. டப்பாங்க இருக்கும் ஐயா. அடி பார்க்குறீங்க ஐயா. ஐயா மேடம் வாங்க ஐயா. மேடம் வாங்க மேடம், இன்னைக்கு டப்பான்னு வைக்கிறேன். வரமாட்டாங்க, போட்டுருண்டா. ஏன் நவந்து போயிட்டுருக்கு. கிளிச்சில் தான் ஆயிடுச்சு. அந்த ட்ராப் அப்படி உடஞ்சிச்சு. ஓகே, கிராணி அடித்தோன்னே கிராண்ட்பா வரும். யார் ரத்த குடிக்க என் நம்பரை நெரும்ப குடிக்குது. பொண்டாட்டி அடிச்சிட்டாலே சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஐயா டப்பாங்க ஐயா இருக்குயா. டப்பாங்க இருக்குது, வரியாயா வாங்கிக்கிறியா ஐயா? டப்பாங்க இருக்குயா. வாங்கிக்கிறியா? வாங்கு. டப்பாங்க ஐயா. டப்பாங்க இருக்கும். அடிச்சோன்னா இவங்க டப்பாங்க படுத்துக்கிட்டான். ஓகே, இந்த கழுத்தில் கீ எடுத்துருவான். இல்லைன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். சொருகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். சொருகட்டு இல்லை, நறுகட்டுன்னு எடுத்துட்டு. அதுக்குள்ளே மறையுது. டேய் இப்போ நான் ஷூட் பண்ணேன். அதுக்குள்ளே மறையுதுங்க. அட பாவி, இது என்னடா நியாயமே இல்லை. இப்போலாம் நான் ஷூட் பண்ணேன், அதுக்குள்ளே மறையுது. இப்போ கிராண்ட்பா மறைஞ்சிருப்போம்ல. அட பாவி, அதுக்குள்ளேயே மறையும். கிராணி வருதுன்னு நினைக்கிறேன். அட பாவி, இது இப்படின்னா இதுதான் ரொம்ப பொய்ய. கிட்டத்தட்ட 10 செகண்டாக ஆயிருக்கும். அது கூட இல்லை, 50 செகண்டாக ஆயிருக்கும். அதுக்குள்ளே எழுந்துட்டான் கிராணி. ஐயோ இதெல்லாம் ஏமாத்துறாங்க. ஐயோ நாசமாக போடுறதே. இப்படி தான் ஏமாத்துறீங்களாடா. வரும் எச்ச பழப்பு இல்லையாடா. எச்ச பழப்புலே வாழ்றீங்களாடா. நீங்களே சொல்லுங்கள். நான் போட்டால் ஒரு 2 நிமிஷம் வருமா, 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வரும் போட்டிருக்கு. ஆனால் 9 செகண்டில் ஏஞ்சிச்சு. இவங்களாம் ஏமாத்துறீங்க நல்லா. அடா பாவில இவங்களாம் கேட்டுருப்போறடா. எப்பா சரி, இவங்களாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னா தெரில. இவங்களாம் அமெரிக்கா யாருங்க. அமெரிக்கா சிறப்பாக ஏமாத்துறல. என்ன மாதிரி ஏமாத்துறீங்க. எப்போ சரி ஓகே, பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு போய். இங்கே கிராணி எது இல்லை கிராணி வரல. இன்னும் அவசியமாக வராமல் இருக்குது. ஏஞ்சிருக்கு மணி நேரத்துக்கு. என்னடா அது.
ஏதோ சந்தேகமாக இருக்குது. அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயா இருக்கும் நினைக்கிறேன். சவுண்டு வேறு ஏகப்பட்ட சவுண்டு போட்டு விட்டாச்சு. இப்போ கிராணி வெறி குண்டு வந்து இருக்கும். எங்கே வரும்னு தெரில. இங்கே ஆளே காணுங்க. சரி ஓகே, நம்ம வந்து கீ எடுத்துகிட்டு போயிட்டு இது நான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு எங்கேன்னு போக வேண்டாம். மேலே போக வேண்டாம். மேலே ஏதாவது வெப்பன் கீ கிடச்சி தான் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது தேவையில்லை. ஓகே, ஸ்டன் கன் அங்கே தான் போட்டேன். எங்கே போட்டேன்? ஸ்டன் கன் அங்கே போட்டேன். ஓகே, ஸ்டன் கன் எடுப்போம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்டன் கன் எடுத்துகிட்டு இந்த ஓட்ட வழியாக ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஓட்ட வழியில் ஏதாவது இருக்குமா? ஹெலிகாப்டர் கீயே இங்கே தான் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் இது வேணும். ஓகே, இந்த என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னா நினச்சிட்டுனா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, ப்ரோ பார்த்துட்டு தர சொல்கிறேன். ப்ரோ நீ பார்த்துட்டு சொல்கிறேன். ரோப்ளாக்ஸ் ப்ரோ நீ பார்த்துட்டு தான் சொல்கிறேன். என்ன கேம் வேணால் சொல்லு ப்ரோ. நீ சொல்கிற கேம்னா ப்ரோ நல்லாவே வியூஸ் போகுது. எல்லாமே நல்ல நிறைய பேர் பார்க்குறாங்க ப்ரோ. நீ ஏதாவது நல்ல கேமாக சொல்லு ப்ரோ. நான் வியூஸ் கொண்டு வரேன். நீனும் தான் அதே கேம் விளாடு ப்ரோ. அப்படி தான் வியூஸ் கொண்டு வர 2 பேரும் வியூஸ் அடிக்கலாம் நல்லா. ஓகே ப்ரோ, அவர் பார்த்துட்டு தான் தெரியும். என்ன தெரில. ஓகே, கிராணி நமக்கு இருக்கா? ஆஹா இல்லை நினைக்கிறேன். இன்னும் இருக்குது. இதோ அங்கே போகுது பாருங்க. எங்கே போகுது பாருங்க. ஓகே ப்ரோ, நீ என்ன எனக்கு கேம் வேணா கேளு ப்ரோ. நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இந்த சேனல் இருக்கிறவர்னா இவர் தான் இது போன வாட்டி கூட விளாட்டுனா டான்ஸ் ஆடுற பாருங்க. டான்ஸ் ஆடி இருக்கான். டான்ஸ் ஆடி இருக்கா. ஒரு மொட்டை விழுந்துட்டான். நீ சவுண்டு போடுவான் வரும் பாருங்க. கிழவி யார் அட்டை குடிக்குது, யார் உருவ குடிக்குது, புருஷனையும் அடிச்சிட்டாலே அப்படி சொல்லிட்டு வருவான் பாருங்க. வருவான் கிழவி பாருங்க. இங்கே ஆளை காணும். வருது பாருங்க. 2 முட்டை கண்ணை வச்சுட்டு ஓரம் ஆட்டை போட்டுருக்கு. நடுவு மண்டியில் அடிச்சாச்சு. ஓகே, ட்ராப் வைக்க அவ்வளோதான். அதுக்கு மேலே மாட்டில் எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கணும். மேலே வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் என்னென்னோ பண்ணி அங்கே தான் தப்பிக்கணும். ஓகே, ஃபோட்டோஸ்லாம் இங்கே போட்டு வேண்டாம். ஃபோட்டோஸ் ஏற்கனவே ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இருந்தால் இன்னொரு வாட்டி பண்ணிடுவான். அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் அந்த ப்ரோவுக்கு தெரியாதுல்ல அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணணுமான்னு. அதனால் இன்னொரு வாட்டி பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வாட்டி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறேன். இப்போ வந்து செகண்ட் வாட்டி. போன வாட்டி ஒரு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, கிராண்ட்ஃபா இல்லையா? நல்ல பயன்ட்ட கிராண்ட்ஃபாலாம் பார்த்துட்டுருக்கேன். ஓகே, ரெக்கார்ட் வர்ற இது அங்கே இங்கேயும் போகுது. ஓகே, இருக்கிற பெட்ரோல் இங்கே போட்டுட்டே ஃபஸ்ட்டு இங்கே ஷார்ட் கன்னோட வெப்பன் கீ கிடைக்கிறத பார்த்தா ஒன்றும் இல்லை. அடப்பாவிக்கலாம். சரி ஓகே, இங்கே க்ரோவர் இருக்குது. க்ரோவர் தேவைன்னா ஓகே க்ரோவர். ஐயோ கீழே போட்டால சவுண்டுக்கு இங்கே வரும்ல. எப்பா இங்கே ஓடிடுவேன் தான். சவுண்டுக்கு இங்கே கண்டிப்பாக வரும். பெட்ரோலு எல்லாமே இருக்குது. ஃபோட்டோஸு அப்புறம் இந்த கீ, ஹெலிகாப்டர் கீ, அப்புறம் வேறு என்ன நிறைய இருக்குது. அதான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். அதை வைக்கிறதுக்குள்ளே செம்ம பாடுபட்டு வேண்டாம் இருக்குது. சரி வைப்போம். ஒன்றே ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. ஃபோட்டோஸ் வந்து 2 வச்சாச்சு. இன்னும் நிறைய வேணும். இன்னும் ஒரு ஃபோட்டோ வேணும். ஹெலிகாப்டர் கீ எங்கேயோ பார்த்தேன். எங்கே வச்சுன்னு தெரில. நான் பார்த்தேன் அங்கே காணோம். ஹெலிகாப்டர் கீ அங்கே தான் போட்டேன். ஆனால் இப்போ காணோம் போயிடுச்சு. அது ஹெலிகாப்டர் கீ எங்கே போட்டுச்சான்னு தெரில. இந்த சொல்லியாக பாட்டுது எங்கேயோ கிராஃபால. ஐயோ ஸ்டன் கன் இங்கே இருக்குது. ஐயோ ஹெலிகாப்டர் கீ இங்கே இருக்குங்க. ஓகே, ஸ்டன் கன் வேறு இல்லை மட்டும் இல்லையா? கீழே போட்டு வச்சிட்டோம். ஆஹா, அந்த ஸ்டன் கன் எடுக்க போனால் கிளி வரும்ல. கிளியை கொண்டா அது எப்படி சமாளிக்கிறது? சரி ஓகே, நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணுவோம்டா. பத்திரமா யூஸ் பண்ணுவோம். பத்திரமா இருக்கணும் போல. ஓகே, கிராஃபா வரானா? கிராஃபா மொட்டை வரையாடா. பழம் மொட்டையை வச்சுருப்பியா? வரையாடா. ஓகே, வந்தாலும் அப்படி போட்டுடலாம். பார்த்தா இங்கே ஆளை காணோம். ஓகே, காணாமல் அவன் இல்லை போலுங்க இங்கே. ஓகே, டேபிள் மேலே வச்சுருவோம் கன்னு. டேபிள் மேலே வச்சுருக்கோம். கீழே விழுதா கிராணி. அப்போ என்னோட சடன் என்ட்ரி கொடுக்குது. கேள்வி முடிச்சாலும் டப்பாங்க ஐயா, டப்பாங்க வாங்கிக்கோ. ஓகே, ட்ராப் வைக்கிட்டு போகிறோம். நவுறுது. என்னோட அப்பப்போ கிளிச்சில் நவுறுதுங்க. கிளிச்சில் என்ன ஆகுது? அப்படியே நவுண்டு வருது கிளிச்சில். நல்லா வேலை. கிராண்ட்ஃபா வருவான் பாருங்க. இப்போ யார் ரத்தம் குடிக்கிறேன் நரம்பு குதிக்க சொல்லிட்டு வருவான் பாருங்க. எங்கே கிராண்ட்ஃபாவே ஆளை காணோம். போங்கடா, கிராண்ட்ஃபா வர மாதிரி தெரில. அதனால் இந்த ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு போய் நான் அங்கே போட்டுருவேன்டா. தேவைப்படும் போது அதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டு கிராண்ட்ஃபா வரும். ஐயோ சடன் என்ட்ரி கொடுக்குறோம்ல தலைவன். அடப்பாவி இவன் வேற வந்துட்டு வெறுப்பத்திட்டு இருக்கான். இந்த வெப்பம் இங்கே கீழே போட்டு நம்ம வேறு ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்தோம். மெயின் பாயிண்டில் அடிக்கிறேன் இன்றைக்கி. மெயின் பாயிண்டில் இன்றைக்கி 2 உடையிறோம் இன்றைக்கி. சரி ஓகே, வரட்டும் அவன்கிட்ட வரட்டே விலகு வரல. எங்கள் ஆளே காணும்.
தலை உன் பொண்டாட்டி அடிச்சுட்டு நீ இன்னும் ஆளைக்கணும் வராங்க தலை. ஐயா வாயா 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 டப்பாங்க ஐயா டப்பாங்க ஐயா சொல்லிகிட்டே இருக்கேன் டப்பாங்க இருக்குன்னு டப்பாங்க வாங்க மாட்டுறாரு. வாங்கிட்டாரு இப்போ. ஓகே டப்பாங்க சும்மா அடித்தாலும் டப்பாங்க இருக்குது பார்க்குறீங்களா? டப்பாங்க ஐயா ஐயா டப்பாங்க ஐயா. ஓகே நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுருவோம். இந்த கீயை தேவை நமக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் இந்த கீ தேவை. ஐயோ எங்கேயோ போய் விழுவுறோம் எங்கேயோ போய்ட்டு. ஓகே க்ரோவரை வச்சு ஓப்பன் பண்ணி ஏதாவது கட்டைக்குள்ளே டப்பாக்குள்ளே எதாவது இருக்கா பார்ப்போம். இதில் என்ன இருக்குது டேப். ஆமாம் டேப் தேவை. ஏன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் எதுக்கா டேப் கேட்பீங்க? அது ஒரு விஷயம் இருக்குங்க, அது எப்போயே உங்களுக்கே தெரியும். அது என்ன விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் டேப் நாங்கள் போய் எடுத்து போட்டுருவோம்டான். போட்டாச்சு. இப்போ அடுத்தது போவோம்டான். அடுத்தது போய்ட்டு இங்கே ராணி இருக்கா? ஸ்டன் கன் பக்கத்துலேயே இருக்குது. இருந்தாலும் என்னோடய பக்கத்துலேயே வச்சுப்போம். அப்போ தான் ஈஸியாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக அடிச்சிடலாம் தான் கூட. ஓகே இந்த க்ரோவரை வச்சு கீழே போய்ட்டு ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கீழே ஏதாவது கிடச்சி தான் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஐயோ என்னடா அது கீழே வந்துட்டல. சரி ஓகே பார்த்து போவோம். இங்கே என்ன ஃபோட்டோவே காணும். ஃபோட்டோவே இல்லை இங்கே ஃபோட்டோ இல்லை. இங்கே ஸ்பானர் இருக்குது. ஸ்பானர் தேவைன்னா அங்கே எதாவது பொருட்கள் என்ன மட்டும் பார்க்கணும். இங்கே இல்லாமல் போய் பார்க்கக்கூடாது. ஓகே இந்த ஹெலிகாப்டர் புக்கு போட்டு இந்த ஹெலிகாப்டர் புக்கு வச்சாலும் நம்ம எஸ்கேப்பாக ஆக முடியும். அது இல்லாமல் படிக்காமலே எஸ்கேப் பண்ணணுமோ வைங்க செத்துருவோம். நம்ம அப்படியே கீழே செத்துருவோம். ஓகே கிராம்ஃபா இருக்கானா? இந்த வழியாடம் ரீச் பண்ண ஆகும். ஓகே கிராம்ஃபா இல்லை அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே கிராம்ஃபா இல்லை சேஃப்டாக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? இதை வச்சு ஓப்பன் பண்ணி எதாவது இருக்கா கிடைக்கிட்டா பார்ப்போம். ஓகே இங்கே யாரும் இல்லைல்ல. கிராணி வருதா? இந்த சைடாக வருது. ஆமாங்க இந்த சைடாக வருது. ஐயோ முடியலையே. சரி ஓகே இந்த சவுண்டு போட்டு இங்கே வர வேண்டாம். சவுண்டு போட்டு இந்த சைடாக போயிடுவோண்டா. அதுக்கு இந்த சைடாக வர அடிச்சுச்சா? ஆடா கொய்யால இந்த சைடாக அடிக்கிதுங்க. ஆஹா ஃபஸ்ட்டு எடுத்தோம்லாமா. சரி ஓகே திருப்பி நம்ம எஸ்கேப் ஆகிடும் தெரியாமல் மாட்டிக்கிட்டு. ஐயோ சரி ஓகே திருப்பி நம்ம எஸ்கேப் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன் இல்லைதான் எப்படியா எஸ்கேப் ஆகணும். சரி நம்ம தெரியாமல் போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். இந்த சைடாக வரும்னு நினச்சிட்டு நம்ம அந்த சைடாக போயிட்டோம். அதெல்லாம் அந்த சைடும் வந்துச்சு மாட்டிட்டோம் அப்படியே. ஐயோ இந்தியாடா கொடுமை நடக்கும். அடா பாவி நம்ம முன்னாடி பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா நிறைய பேர் இங்கே மாட்டிட்டாங்க. அவன் செத்துட்டாங்க எப்படியோ. அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்தே தப்பிக்கணும் நம்ம. ஓகே கிராஃபா போகிறாங்க இந்த வழியானா. நல்ல வேலை போகல. அப்படியே போயிருந்தாலும் வைங்க மாட்டியிருப்போம் நல்லாவே. ஓகே கிராஃபா அப்படியே போயிடுறா. டேய் சொட்டை கிராஃபா சொட்டை வழுக்க கிராஃபா போடா வழுக்க மொட்டையை வச்சுட்டு ஓரசியும் போட்டு இருக்கோம். இல்லை இது வர கிராணி 3ல் கன்று வச்சுருப்போம். கன்று வச்சு பட்டுன்னு ஷூட் பண்ணுவான். அதான் ஒரு ப்ளஞ்சரு. ஓகே போயிட்டான்டா. எவ்வளோ ஓப்பன் பண்ணி என்ன செயின் கட்ட இருக்கு. இப்போ எடுத்துகிட்டு ஓடிடுவேன்டா. இங்கே எங்கேயா இருக்கா கேள்வி. இங்கே இல்லை. இந்த சைடு போனால் மாட்டிக்குமோ. சரி இருந்தாலும் இந்த சைடே போவோம். ஏன்னா அங்கே சந்துக்குள்ளே மாட்டிக்க போகிறோம் நல்லா அவசரமாக. அதனால் பார்த்துட்டு போகணும். ஓகே கிராணி இப்போ தான் வருதா? ஐயோ சரி ஓகே இந்த சைடாக வருது. பார்த்துச்சா கிராணி? இங்கே ஆளை காணோம். கிராணி அந்த சைடாக போயிடுச்சு போல். நம்ம இந்த சைடாக போயிட்டு செயின் கட்ட ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். கட் பண்ணணும் எல்லா வயரும். செயினை கட் பண்ணோம். செயினை கட் பண்ணி ஒரு இது பண்ணோம்னா அது காட்டுறவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மாட்டுங்க. ஃபோட்டோவுக்கான ஃபோட்டோ இந்த பண்ண மொட்டையான ஃபோட்டோ இல்லை. அவன் மூஞ்சின்னா அவனை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு காண்டாக இருக்குது. ஓகே கிராணி தான் ஈஸியாக அடிச்சுக்கலாம். பார்த்தா கிராணி வர மாட்டேங்குது. சரிங்க சவுண்டு போட்டுருவோம். டப்பாங்க ஐயா வாங்க ஐயா மேடம் டப்பாங்க மேடம் வாங்க மேடம் இல்லை கேள்வி. ஐயா வந்துச்சு டப்பாங்க ஐயா எப்படி இருக்குது நம்ம டப்பாங்க ஆடுறீங்க. அவர் அங்கே ஏன் விழுவுற அங்கே போய் விழுவு. ஓகே கட்டை கிடைக்குது. யார் திருக்கி போட சொல்கிறீங்க பாருங்க. முட்டி போட்டு இருக்கு. அப்படின்னா முட்டி போட இன்னும் தோப்பை கண்ணை போடு. கிராஃபா கோர்ட்டில் பொண்டாட்டியே தோப்பு கண்ணை போட சொல்லிட்டு ஒன்றும் சும்மா விட மாட்டேன்டா சொல்கிறோம். வாடா ஒன்னே தோப்பு கண்ணை போட வைக்கிறேன்டா. டே ஐயோ மாட்டோம்டா. அப்போ நெஞ்சிலே இருக்கியாச்சே என்ன ஆடி இருக்கு. ஓகே மொட்டை எவ்வளோ அடி அடிச்சிருக்கான். மொட்டையை செவுத்துல அடி வாங்குறான். ஐயா இல்லை எவ்வளோ அடி அடிச்சிருக்கான். ஓகே கிராணி வேறு மாதிரியே ஃபோட்டோ எங்கேயா தேடி பார்ப்போம். ஃபோட்டோ இங்கே இல்லை. ஃபோட்டோ எங்கேதாண்டா இருக்குது. ஐயோ ட்ராப்லாம் வச்சுருக்கு. நல்ல வேறு மாட்டில் இங்கே தான் பார்த்தோமா. இங்கே ஒன்றும் இல்லை. அடப்பாவி இங்கே ஒன்றும் இல்லைங்க. சட்
ஓகே, இங்கே லாக்கர் இருக்குது. இந்த லாக்கரை ஒன்றும் வச்சு பண்ண போகிறதில்ல. எங்கே கிராணி மொட்டையன் ஃபோட்டோ எங்கே இருக்கும்? அதை பார்க்காம இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும். அப்படி என்னடா இடம் கேட்டிங்களா? இங்கேயும் இல்லை. இங்கே தான் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க போன வாட்டி. ஆனால் இங்கேயும் இல்லையா ஃபோட்டோ? அங்கே இருக்க பாருங்க. அடப்பாவி, ஸ்பேனர். நம்ம ஒரு இடத்துல ஸ்பேனர் பார்த்தோம்ல, ஸ்பேனரு. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்க்ரூ லைன் நட்டை கழட்டி விட்டு அதை போய் எடுத்துக்கிட்டு நான் ஃபோட்டோ அங்கே வச்சுருக்காங்க. அது பேபி சென்ட்ரினா பேபி வச்சுருக்காங்க. ஸ்பேனர் எங்கே வச்சேன்? ஐயோ, ஸ்பேனர் எங்கே வச்சேன்? எங்கே தாண்டா இங்கே பார்த்தேன். பாத்தி எங்கடா பார்த்தேன்? ஐயோ, இப்படி கொடுமைப்பட்டு இருக்கே. ஐயோ. சரி, ஓகே. வேறு இருக்கா? இங்கே ஸ்பேனர் இல்லை. எங்கே ஸ்பேனர்? இங்கேனா இங்கே போட்டேன். ஸ்பேனர் எங்கேயோ கடந்தது. ஆனால் எங்கே பார்த்தேன்னா தெரியல. இது வழியாக இந்த இதுலையாலாம் பார்த்தேன். இல்லைங்க பார்ப்போம். இதில் தான் இருக்கா ஸ்பேனரு? இல்லையா? எங்கடா பார்த்தேன் ஸ்பேனரு? ஐயோ, வலிக்குது. ஐயோ, எங்கே பார்த்தனே தெரில. ஐயோ, இதை திருடுறதுக்கு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும் போல். அவ்வாறு ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. மேலே பார்த்தோமான்னு தெரில. மேலே போய் பார்ப்போம். இந்த இதில் பார்க்க இல்லை, ஒன்றும் இல்லை. அடா பாருங்க, ஒரு மண்ணில் இருக்காடா வச்சுக்கிங்க. சரி, ஓகே. போட்டிக்கு அட பாவிடாடே. நான் கேட்குறது ஸ்பேனர் எங்கடா கேட்குறேன். ஸ்பேனர் தர மாட்டேறாங்களே. ஐயோ, சரி, கீழே இறங்கி போய் பார்ப்போம். கீழே எதாவது இருந்தால் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். ஸ்டன் கன் எடுத்துக்குவோம். கிளி வந்து தான் போட்டு சொல்லிடலாம். ஓகே, கிராணி எங்கே இருக்குது தெரில. கிராணி இன்னும் சொட்டை கேள்வி. கிராணியை சொல்லிட்டு வரும் பாருங்க. ஓகே, இங்கேயே காணோம். இவன் ஸ்பேனர் இங்கேயே காணோம். அதாவது எவன்டா மெசேஜ் வந்துட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. மெசேஜாக பண்ணி தொலைகிறாங்க. நெட்டை ஆஃப் பண்ணிடுவேன்டான். விருப்பத்துறீங்க யாரும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. சும்மா ஆட்டில் கிட்டுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கோம்டா. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தான் கரெக்டாக மெசேஜ் வரும். அது எப்படி தான் தெரில. ஓகே, நம்ம கீழே பார்க்கலாம். பார்த்தா இங்கே ராணி ஒரு ஐயா டப்பாங்க. ஐயா வாங்கிக்கிங்க. டப்பாங்க இருக்கும். ஓகே, வாங்கிச்சு. இங்கேயா விழுவுற? அங்கே போய் விழுவான். அங்கே தான் விழுவுது. கிராணி சொட்டை கிராணி. எப்போ இல்லைடா இண்டஸ்ட்ரி என்ட்ரி கொடுக்குற சடன் என்ட்ரி. சொட்டா, நீ என்ன டைரண்டா இங்கே வர? சாவிடா வடிக்கிட்டல விழுந்து செத்து தொலாடா. உன்னால வந்து சாக முடியல. ஐயோ, நீ செத்துன்னு புரிய மாட்டானே. ஐயோ, செத்து தொலாடா. போட போய் தொலாடா. டேய், கையை ஸ்டென்ட் மாட்டி வச்சுருக்காங்க. அட சொட்டை, உன்னா என்ன பண்ணணும்? அப்படியே வெடிச்சிட்டோம். ஐயோ, நம்ம விழுந்துட்டோங்க. நம்ம விழுந்து போயிட்டோம். ஓகே, கிராஃபா பாருங்க, தொங்கி இருக்கான். என்ன கையை பிடிக்கிற? காலை பிடிச்சி அப்படியே கடிச்சு விட்டுருவோம். அப்படியே காலை கிடிச்சு அப்படியே என்ன அப்படியே குரங்கு பண்ணி தச்சுருக்கான். ஐயோ, என்னை காப்பாடல. ஐயா, கீழே வந்துட்டான். ஐயோ, கீழே வந்துட்டாயா? ஐயா, டப்பாங்க. ஐயா, டப்பாங்க இருக்கு. ஐயா, நீங்கள் நம்ம வந்து எங்கே போட்டோன்னே தெரியல ஸ்பேனரு. ஐயோ, புல்லட்டுங்க. ஓ, அங்கேயே போட்டு வந்துட்டல. அப்படியே போட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். அதனால் அளவாக இங்கே தான் இருக்குது. இங்கே ஸ்பேனர் போட்டோம். இங்கேயும் இல்லையே. ஐயோ, எங்கே தான் பார்த்தனே? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இங்கேயும் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்னு. ஆனால் எங்கே பார்த்தோன்னே தெரில. சரி, மேலே போய் பார்ப்போம். மேலே எங்கே இருக்காது பார்ப்போம். மேலே இங்கேயும் இங்கே இல்லை. ஆண்டல்லாம் இருக்குது. ஒரு வேளை வேறு எங்கேயும் சும்மா நான் ஏதாவது சும்மா நினச்சிருக்கோமா அப்படி பார்த்த மாதிரி? எனக்கே தெரில. எனக்கு வேறு ஞாபக சக்தி இல்லை. மறந்த சக்தி இருக்குது. அதனால் மறந்துடுவேன் அப்பப்போ. என்னடா அது? சரி, ஃபோட்டோவாவது வச்சு தொலைவோம். என்ன பண்ணி தொலை? ஃபோட்டோ மட்டும் வைக்க முடியுது. ஃபோட்டோவாவது வச்சு தொலைவோம். ஃபோட்டோ 2 தான் கிடச்சிருக்கு. இன்னும் 1 வேணும். நான் 1 சென்டினா பேபிகிட்ட இருக்குது. அந்த எப்படியாவது எடுத்துடணும் அதை. ஓகே, வச்சுட்டு வந்தால் ஃபோட்டோ வச்சாச்சு. அந்த ஸ்டன் கன்னை வச்சு அந்த ஷூட் பண்ணுவோம்ல கரெக்டாக. செயின் கட்டை வச்சு அதிலலாம் கட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கிடச்சிச்சு. வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து செயின் கட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கட் பண்ணுவோம். செயினை கட் பண்ணி அப்புறம்னா அதில் என்ன இருக்குது பார்க்கணும். ஓகே, மேலே ஏறுண்டா. மேலே ஏறு. அப்பாடி ஏறி விட்டாச்சு. சாரி கைஸ், இந்த சரியாக பேச முடியல. அதனால் இன்னும் சாரி. ஓகே, சரி, ஓப்பன் பண்ணிடுறோன்னா ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணால் அடப்பாவி டோர் ஹேண்டில் கொடுத்துருக்கீங்களே. ஐயோ, சரி, ஓகே. கன்று வேணுமாலாம் கன்று நம்மகிட்ட இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த பாம் வச்சு கேள்வியை சாவடிக்க போகிறோம். எப்போரா கேட்பீங்க? அதை ட்ரிக் சொல்கிறேன். இந்த பாம் அப்படியே பின்ன பிடுங்கி விட்டு அப்படியே குழி போட்டாமல் வைங்க. வெடிச்சு செதறி அப்படியே தனியாக பறக்க பாருங்க அந்த கேள்வி. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. அது எங்கே இருந்தாலும் எப்படியா பாம் போட்டு அடிச்சுக்கணும். இங்கே ஐயா டப்பாங்க. ஐயா டப்பாங்க ஊற்றிட்டு இருக்கேன். வாங்க ஐயா, டப்பாங்க வாங்கிட்டு போங்க.
ஐயா டப்பாங்க ஐயா ஐயா டப்பாங்க வந்துச்சு போடுங்க ஐயா டப்பாங்க ஐயா இன்னும் வெடிக்கல அது வெறுக்குண்ட போலையே வெடிக்கலாங்க அங்கே போய் வெடிச்சிருக்கு ஐயோ ஓகே கிராஃபாவரம் வந்துட்டுருக்கால ஐயோ ஸ்பேனர் எங்கே பார்த்தேன்னே தெரில ஐயோ ஸ்பேனர் இங்கே தான் பார்த்தேனே இங்கே தான் பார்த்தேன் இங்கே பார்த்தேன் நான் இங்கே இல்லையே ஐயோ முடியலடா எப்பா இங்கே தான் இங்கே பார்த்த மாதிரியே ஃபீலிங்கு இங்கே இருக்குமோ இங்கே தான் பார்க்கல இங்கே தான் வந்தோம் ஆனால் இங்கே இல்லையே ஐயோ விருப்பத்துறாங்க டே எங்கே தான்டா ஸ்பேனர் இருக்குது காணும் இங்கே காணவே காணுங்க இங்கே ஸ்பேனரு எங்கே வச்சாங்களே தெரில எங்கே வச்சுருக்காங்களே தெரில அந்த அளவுக்கு எங்கே வச்சுருப்பாங்க சேஃப்டாக இருக்குல்ல பார்த்தாச்சு இல்லை இரு நான் கட் பண்ணியே காமிக்கிறேன் காய்ஸ் ஸ்பேனர் இங்கே இருக்குங்க கீழே அடப்பாவி இது தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டு போயிட்டு இருந்தாலே ஐயோ நான் முட்டாப்பையிலுன்னே இருக்கேனே முட்டாலாம் இருக்க பாரு எங்கேயோ வச்சுருந்தேன் இங்கே தான் பக்கத்துலேயே இருந்திருக்கு கீழே ஆனால் அங்கே பார்க்காம எங்கேயோ பார்த்துட்டு வந்திருக்கேன் அதான் தெரியல எனக்கு ஓகே இப்போ மேலே போகணும் கிழிவு இருக்கா தெரியல கிழிவு இருந்தால் அவனை போட்டுருவோம் கிழிவி பார்ப்போம் கிழிவு இங்கே தான் போயிட்டுருக்கு ஐயோ பார்த்துச்சுல இது வேறு துரத்திட்டே இருக்குது வெறுப்பாகி ஐயோ கிராஃபாகவும் இருக்கான் ஓடுற கிராணி வேறு இங்கே வெளிக்கொண்டு இதுக்கு பின்னாடி ஆமாம் ஸ்டன் கன் மேலே தான் போட்டு வந்தோம் ஆமாம் இல்லை ஸ்டன் கன் மேலே போட்டு வந்தோம் ஓகே இங்கே சவுண்டு போட்டு விட்டு அந்த பாம்பை விட்டு குழி போட்டுருந்தோம் சவுண்டு போட்டு விட்டுருவோம் இப்போ அந்த பாம்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே போட்டணும் கீழே போட்டு வெடிச்சு செத்துறும் போது அப்படியே வந்து அங்கேயும் நிற்கும் அப்படியே வெடிச்சு செத்துட்டோம் ஓகே பாம்பை எடுத்தாச்சே எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் இங்கே கூக்கி போடணும் வாங்க ஐயா கூக்கி போட்டுடலாம் ஐயா மேடம் டப்பாங்க மேடம் வாங்க மேடம் டப்பாங்க இருக்குது வாங்க மேடம் என்னடா இது வரமாட்டேது ஐயா டப்பாங்க மேடம் வாங்க மேடம் கிராஃப் வரான் ஐயா பாம்பு வரும் ஐயா அந்த பாம்பை எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஐயா போட்டாச்சு ஐயோ போட்டாச்சு ஓகே அந்த சவுண்டுக்கு இன்னொரு வாட்டி வரும்ல கிராணி இன்னொரு பாம்பு இருக்கா இருக்குது நம்ம நேரம் பார்த்து இருக்கு அவன் இந்த லாஸ்ட்டு பாம்பு இதுதான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டுருவோம் வெடிச்சு கிளவி செதறம் பாருங்க இப்போ இங்கே ஆளை காணும் ஐயோ கிளவி காணுங்க ஆத்தி கிளவி இன்னும் வரல புருஷனே அடிச்சுட்டு இன்னும் வரல என்னடா அது ஒருவேளை இங்கே இருக்கா தெரில சரி ஓகே பாம்பு எடுத்துகிட்டு போய் போட்டுருந்தோம் இங்கே இருந்தாலும் நம்மளே செத்துருவோம் ஓகே போட்டாச்சு வெடிச்சிச்சு நினைக்கிறேன் வெடிச்சும் ஒன்றும் ஆகலை இங்கே தான் இது வேறு எங்கேயும் இருக்குது கிராணியே சரி விடுங்க ஸ்டன் கன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டன் கன் அந்த புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இதை ஷூட் பண்ணி இது பண்ணணும் அதாவது இதுக்கு இது தேவை இது இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும் ஓகே கிராணி இருக்குமோ பயமாக வர இருக்கு சரி குதிப்போம் இங்கே கிராணி இல்லை கிராணி பக்கத்தில் இருக்கு போடு யார்கிட்ட பக்கத்தில் வந்து அடிக்க வைக்கிறேன் ஓகே கிராணி பாருங்க சரி பொக்க புள்ள வச்சு ஏன் மூஞ்சில் விழுவுறு போடு சரி கன்றாய் பொக்க புள்ள அது பாருங்க நின்றுட்டு விழுவுது ஓகே சரி கீழே போயிட்டு அந்த செண்டினா பேபியை போட்டு தள்ளிடுவேன்ட்டான் இப்போ பாருங்கள் அந்த போட்டு தள்ளோன்னு வெறியோடு வருவாங்க அதெல்லாம் பார்த்து தான் இருக்கணும் வெறியில் இருப்பாங்க கேட்டா ஏன் பேபியை பொண்டையாடே அப்படின்னு சொல்லிட்டு வெறியில் இருப்பாங்க வந்துட்டான் கடிக்காதே சொல்லிட்டேன் கடிக்கிறியா கொண்டையே வாங்கிக்கோ ஓகே ஃபோட்டோ நம்ம எடுத்துப்போம் ஃபோட்டோ நமக்கு தேவை வேறு எதாவது இருக்குது அந்த அப்பாவி இதை கீ தான் எனக்கு இந்த ஃபோட்டோவெல்லாம் எனக்கு கிடச்சிருக்காது தான் வேறு வெப்பன் கீயும் கிடைக்கல வெப்பன் கீயை காணுங்க சரி ஓகே ஸ்டன் கன்னாக இருக்குது நல்ல வேலை ஸ்டன் கன்னாக வச்சுருந்தாங்க வெப்பன் கீ கடைசி வரைக்கும் கிடைக்கல அது கண்டிப்பாக கிடைக்காது போல் அவன் மேலே போயிட்டு இந்த இது ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிருவேன்னா இது வச்சா தான் வந்து நான் அந்த லாக் ஓப்பன் ஆகும் இங்கே போட்டுருவேன் கன்று எடுத்துகிட்டு வந்துட்டான் இல்லைனா அப்போ தான் போட்டு தள்ளிருக்கு கரெக்டாக இருக்கும் திடீர்னு நடுவில் வந்தால் போட்டு தள்ளிடலாம் அது எப்படி தான் ஷூட் பண்ணாலும் ஒரேடியாக சாபம் போட்டால் திருப்பி ஏஞ்சி வருது இது மைக்கேட்டில் வரும் ஸ்டன் கன் இது ஷார்ட் கன் வச்சாலும் அடித்தாலும் செத்துலாம் போக மாட்டேங்குது அப்படியே திருப்பி மைக்கெட்லேருந்து ஏஞ்சிடுது அதான் ஒரு பிரச்சனை இருக்குது திருப்பி எத்தனை வாட்டி ஷூட் பண்ணிட்டு இப்படி எத்தனை வாட்டி போயிட்டுருக்கு அதான் வெறுப்பாக இருக்குது சரி ஓகே நான் வரைக்கும் இது பண்ணியாச்சு நம்ம மேலே போயிட்டு இங்கே இன்னும் எஸ்கேப் வருவேன்டான் ஸ்டன் கன் மெயினாக என்ன ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கன்று வேணும் அதுக்கு தான் அது வேணும் அந்த கன் மட்டும் எடுத்துகிட்டோம் போதும் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் எல்லா பொருட்களும் எடுத்தாச்சு இதுக்கு மேலே எது எடுக்கணும்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்டா இந்த பூட்டிடுவோம்டா எல்லாம் கிளி வந்துரு போகுது மேலே ஓகே மேலே வராது இருந்தாலும் பூட்டி வச்சுட்டேன் இதுக்கோ ஓகே கன்று இங்கே போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபோட்டோ கனெக்ட் பண்ணணும் ஃபோட்டோ ஜாயின் பண்ணா ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸ்டன் கன் நமக்கு வேணும் ஸ்டன் கன் வச்சு தான் வந்து அதை ஷூட் பண்ணணும் அந்த ஜாயின் கரெக்டாக ஒன்று இது வரும் அதை வச்சு தான் ஷூட் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கணும் அது எங்கே இருக்கும் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கும் இங்கே தான் இருக்கும்
இங்கே இருக்கும். வெப்பன் கீயே கிடச்சிச்சு. நல்லா வேலை, வெப்பன் கீ கிடச்சிச்சு. இதை வச்சு கிராணியை ஒரு வாட்டி ஷூட் பண்ணி ஆகணும். கிராணியை அப்புறம் கிராஃபாமும் ஷூட் பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. இந்த கிராஃபாமை ஷார்ட் கன் வச்சு ஷூட் பண்ணணும் ஆசை இருக்குது. அதான் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறோம். ஓகே, கிராணி இருக்கா, கிராணி கிளிவி இருக்கா, கிராணி மொட்டையாக இருக்கான்னு பார்ப்போம். யாரும் இல்லை. அப்படி குளிச்சிருவோன்னா இங்கே வந்தாங்கன்னா வைங்க கக்கூசி நமக்கு சாவு பெட்டி கட்டிடுவாங்க. ஐயோ இங்கே தான் இருக்குது. ஐயோ பார்த்துச்சு நிற்கிறேன். போச்சுடா. ஸோ சரி, ஓகே, நம்ம திருப்பி வந்தாச்சு. மூணாட்டி அட பாவி வெப்பனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது தான் அடிச்சு விட்டுச்சிங்க. செட் நான் மிஸ் ஆகிட்டு கரெக்டாக கக்கூஸ்குள்ளே. அது என்னன்னா தெரில, கக்கூஸ்குள்ளே மட்டும் எப்படி இருக்கு தெரில. கக்கூஸ்குள்ளே வண்டாலே போட்டு தள்ளிடு. எப்படி தான் தெரில. வேற எங்கேயா வண்டா கூட வேற எங்கேயா தான் இருக்குது. கக்கூஸ் அப்படிலாம் பிடிச்ச வீடு. அது கக்கூஸ் தான் ரொம்ப பிடிக்கும் போல் அதுக்கு. அதான் கக்கூஸ்லேயே இருக்கும் பாருமா. கக்கூஸ் திடீர்னு குதிக்கும் போது திடீர்னு வந்து அடிச்சு விட்டுருது. அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இங்கே தான் போயிட்டு இருந்தான். கிராஃபா தூங்குறான். கூங்குறானா தலைவா. ஐயோ எப்படிக்கே இருக்கான் பட்டா எனக்கு கிராணி வந்துச்சு. ஐயோ முடியலையே எப்படிடா இது வந்துட்டு நம்மளை அடிச்சுட்டே இருக்கு. அப்படி அடிக்கணும் தோணிட்டே இருக்கும் போல் அடிச்சுட்டே இருக்கு. நாள் ஃபுல்லாக அடித்தா நானும் எப்படி எஸ்கேப் ஆகிடுது. ஓகே, நம்ம வந்து எப்படிக்கு இங்கே தான் போட்டேன். சீக்கிரம் எல்லாம் வந்து கிராணி வந்துடும். ஓகே சீக்கிரம் கிராணி வரும்போது சீக்கிரம் எடுங்க. அப்பாடி சீக்கிரம் வந்து பண்ணு. ஓகே, நம்ம இது பண்ணியாச்சு. ஓப்பன் த டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? கிராணியை ஷூட் பண்ணணும். கிராணியே வருமா? ஐயா டப்பாங்க ஐயா டப்பாங்க. ஐயோ தேவையா நானே மாட்டிட்டேனே. ஃபோர்த்து டே வந்துச்சு. ஐயோ ஃபோர்த்து டே வந்துச்சு. எங்கடா ஃபோர்த்து டே காணும். ஐயோ லாஸ்ட் டே. ஐயோ எஸ்கேப் ஆக போகிறேன். ஐயோ இங்கே என்ன எஸ்கேப் ஆக முடியாதுன்னு எழுதி வச்சிட்டா கூட கடவுளே. சரி, லாஸ்ட்டு நாளே இது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். தயவுசெய்து நம்ம விளாடக்கூடாது. கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் புத்தியை வச்சு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கிராணி நம்ம புத்தியை வச்சு யூஸ் பண்ணி நம்ம அடிக்குது. அந்த கிராணி எப்படியோ போட்டு தெரிஞ்சுங்க. அப்படின்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும். கிராஃபை பாருங்க. உனக்கு இருக்காடே. உனக்காடா விட உனக்கு நீ உன்னை போட்டு தள்ளுற பாரு. வாங்கிக்கோ. எவ்வளோ வாட்டி அடிச்சிருக்கோம். ஆனால் கக்கூஸ் வச்சு மூக்கு அப்படியே கக்கூஸ்குள்ளேயே வச்சு இது பண்ணுடா. சாவடிக்கணும்டா. உங்க மாதிரி ஆளுன்னா சும்மா விடக்கூடாது. கிராணிங்க பாருங்க. யாருன்னு வருது. ஏற்கனவே உன் பொண்ணை புருஷன் அடித்தாலும் கோவம் வருது. எவ்வளோ அடி வச்சுருக்கேன். சாவை கேள்வி. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஷார்ட் கன் புல்லட் இங்கே தான் இருக்கும். எடுத்துகிட்டு வந்துட்டான். திருப்பி வந்து தான் போட்டு தெளிக்கலாம். வரட்டும். எவ்வளோ கன் நம்மகிட்ட ஷார்ட் கன் இருக்குது தெரியல. அதான் நம்ம ப்ளோ பிளேயரு. எவன் வந்தா பட்டு ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். ஓகே, மேலே ஏறியாச்சு. தெரியாமல் பெட்ரோல் மேலே ஷூட் பண்ணிட்டு போகிறோம். அப்போ வெடிச்சு செத்துருவோம். அப்புறம் நம்ம செத்துருவோம். ஓகே, இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஷூட் பண்ணி இங்கே என்ன ஓப்பன் பண்ணணும் டோரை. இங்கே தான் வச்சுருக்கீங்க. கரெக்டாக ஷூட் பண்ணணும். ஒன்று அப்பாடி கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. இன்னொரு நிறைய புல்லட் தேவை. ஒன்று ஓகே எடுத்தாச்சு. ஓகே, இன்னொன்று வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் சென்ட்ரலில் வரும் போடு. ஓகே, இன்னொன்று ஒரே புல்லட்டுக்கு ஃபுல் பண்ணிப்போம் எல்லாருக்கும் புல்லட்டு. திடீர்னு தேவைப்படும் புல்லட்டு. ஓகே, 3, 2, 1 போடு. நம்ம ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓகே, புல்லட் இருக்குது. இன்னும் எடுத்துப்போம். அதை நான் தேவைப்படும் திடீர்னு. புல்லட் வருமா? வராது போல். நம்மகிட்ட 2 கன்று இருக்குது. இந்த 2 கன்று வச்சுருக்கோம். நம்மகிட்ட 2 கன்று இருக்குது. இந்த 2 கன்று வச்சு எவ்வளோ ஆட்டப்பட்டுறோமே. அதான் இந்த கன்று இங்கே போட்டாச்சு. ஓகே நம்ம அந்த ஃபியூஸை கனெக்ட் பண்ணால் தான் இங்கே எஸ்கேப் ஆக முடியும். இப்போ பாருங்கள் 28 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ வாரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிராணி கிராஃபை தாங்க போட்டு அடியே பொழந்து எடுக்குது. அதான் ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ நம்ம வந்து பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி இது பண்ணுவோம்னா எதுக்குடா டேப்பு அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். எதுக்குடா டேப்பு கேட்பீங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இது சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. இது எப்பயோ இது சொன்னது தான். சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. டேப் வச்சுட்டா ஹெலிகாப்டரை ஒர்க் பண்ண போகிறோமா? ஏன்னா பொம்மை ஹெலிகாப்டர் கூட டேப் வச்சு நின்னா கூட உடஞ்சி விழுந்துருண்டா. அது என்னன்னா இல்லாத டேப் வச்சு இது பண்ண சொல்கிறாங்க. இது சும்மா கேம் நல்லா சும்மா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பெட்ரோலை ஃபுல் பண்ணிடுவேன்டா. பெட்ரோலை ஃபுல் பண்ணி இது பண்ண வேண்டாம். பெட்ரோலை ஃபுல் பண்ணுவீங்க. இங்கே பெட்ரோல் எங்கே இருக்கா? இங்கே தான் ஃபில் பண்ண நினைக்கிறேன். ஃபுல் பண்ணிடுவேன்டா. ஃபுல் கத்தோ. ஓகே, நான் கட் பண்ணி காமிக்கிறேன். காய்ஸ் எல்லாமே ஃபுல் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு ஆசை இருக்குது. அந்த ஷார்ட் கன்னை வச்சு எல்லாரையும் போட்டு தரணும் ஆசை இருக்குது. ஆனால் கிராஃபாக இருக்கா தெரியல. அது வேறு இருக்கு.
சரி ஓகே, கிராணி கிராம்ஃபா அடிக்க முடியல, வேறு ஏதாவது அடிச்சுட்டு போகுமா? எனக்கு கிராணி அடிக்க முடியல, ஆனால் கிராம்ஃபா அடிக்கணும்னா அவனா சூனியம் வைக்கிற மாதிரி தான். கிராம்ஃபா மெயின் பாயிண்டில் எடுத்தாச்சு. இங்கே வேறு என்ன எடுத்துருந்தா என்ன எனக்கு வந்து வெறும் படங்களை சாப்பிடா ஃபோட்டோலையாக சேர்த்து சொல்லலாம். ஓகே, கன்று இங்கே போட்டுருந்தா கிராம்ஃபா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிலிட்ரி போல் இவன் மிலிட்ரியாக இருப்பான் போல். இவனோட கதைன்னா என்ன தெரியும் எனக்கு. ஐயையே உள்ளே உள்ள தொலைய மாட்டேங்குது. இவன் தான் விழுவிட்டானா போவேன்னா ஹெலிகாப்டர் கீயே எடுக்காமல் போயிட்டுருக்கான். எப்படி எடுக்கிறது? ஓகே, சாத்திட்டு இங்கே வந்து எஸ்கேப்பாக வருவேன்டா. எப்படியும் நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப நிமிஷம் அப்புறம் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. எப்படியோ ஃபைனலி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இருங்க இன்னும் எண்டினே காட்டல. இங்கே ராண்டிங் ராஃபாக வரல. ஹெலிகாப்டர் இதாக ஆகுது, ஹெலிகாப்டர் இதாக ஆகுது, இன்னும் ஆடுது. ஐயோ ஆடி விழுந்துட்டு போகுது. ஓகே, கிராணி எப்படியோ ஃபைனல் முடிச்சாச்சு. நீ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இங்கே கிராணி வருங்க எட்டி போட்டுருக்கு, கிராஃபாக எட்டி போட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி உங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. இஸ் பாய் யா, மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பாய்.